ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சென்ட் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் பல இடங்கள்ல நான் இந்த சென்ட் கடையை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு நாள் போகணுன்னு ஆசை. சரின்னு ஒரு நாள் போய் பார்த்தேன், என்ன தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சாம்பிராணி போடுறதுக்கு கரண்ட்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணியோடைய விலையெல்லாம் கேட்டால் ₹300, ₹400, ₹500 அப்படி சொன்னாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. சாம்பிராணி போட்டால் புகை வராது, ஆனால் ஸ்மெல் மட்டும் வரும். நைட் லேம்ப்பாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் சென்ட்டெல்லாம் பார்த்தோம். எல்லா ஃப்ளேவரும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லெமன் லெமன் கிராஸ் ஸ்மெல்லு, அப்புறம் வந்து பைனாப்பிள், சாக்லேட், அப்புறம் வந்து ரோஸு, ஜாஸ்மின் எல்லா ஃப்ளேவரும் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு பார்த்துட்டு கடைசியாக எங்களுக்கு வந்து பைனாப்பிள் ஸ்மெல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து 100 ml எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 400ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பேசி 250ன்னு சொல்லி 100 ml வாங்கினோம். ஆனால் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. போட்டோன்னா அப்படி சாயங்காலம் வரைக்கும் நல்ல ஸ்மெல் இருக்குது, அந்த பைனாப்பிள் ஸ்மெல் தெரியுது. இதுதான் அந்த பைனாப்பிள் அத்தர். விலை கொஞ்சம் கூட தான். நெக்ஸ்ட் டைம் அடுத்த நாள் போய் என் ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு இது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன், அந்த கடை அங்கே இல்லை. நிறையா இருந்துச்சு. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. இது வந்து புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் இருந்தது இந்த கடை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 100 ml வந்து கொஞ்சம் விலை கூட தான், ஆனாலும் ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். இது அப்புறம் லெமன் கிராஸு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சாம்பிராணி போடுறத வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக லைட் எரியுது. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற சின்ன இது வந்து ஹீட் ஆகுமா, ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடணும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த சாம்பிராணியை போடணும். அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து கை வச்சு பார்த்தா நல்லா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடணும். சாம்பிராணியை வந்து கட்டியாக போடக்கூடாது, வந்து தூள் பண்ணி நல்லா நைஸாக போடணும்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். நானும் வந்து வரும்போதே 10 ரூபாய்க்கு சாம்பிராணி வாங்கிட்டு வந்து அதை நுணுக்கி போட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அது உருகுச்சு. அப்புறம் அந்த பையன் என்ன சொன்னான்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆஃப் பண்ணி போடுங்கக்கா அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் 1 ஹவர் போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக ஸ்மெல் தெரிஞ்சிச்சு. பாருங்கள், லைட்டாக உருகுது பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஃபுல்லாகவே நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு உருகுது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டு பார்த்தேன், பயந்துக்கிட்டே. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. வீடு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லாவே எல்லாம் உருகிருச்சு. கொஞ்சமாக தான் நான் ட்ரையல் பார்த்தேன். உருகி நல்ல ஸ்மெல் வருது. புகை இல்லாமல் இருக்குது. புகை இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அப்படியே பபிள்ஸ் வருது பாருங்கள், அந்த இது சாம்பிராணி உருகி. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். ஆன்லைனில் இது எவ்வளோ விலைன்னு தெரியல, ஆனால் நான் வந்து 400ன்னு வாங்கினேன். ஆனால் அவன் நிறைய சொன்னான், 600க்கு மேலே சொன்னான். நான் வந்து 400னா கொடுப்பா அப்படின்னேன். அதுக்கும் கொஞ்சம் குறைச்சேன். இல்லைக்கா முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டதுனால 400 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆன்லைனில் எவ்வளோன்னு தெரியல. ஆன்லைனில் இருக்குது, அமேசானில் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம், பெற்றோரை பாதுகாப்போம், விவசாயம் போற்றுவோம். பாருங்கள், நல்லா உருகியிருக்கு. 1 மணி நேரம் கழித்து ஸ்மெல் மட்டும் வருது.